2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மிதுனம் அப்படின்னு பார்த்தாலே அது வந்து ஒரு கம்யூனிகேஷன். காலபுருஷ லக்னத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அது எப்போதுமே பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு இணைக்கிறது, ஒரு இடத்த இன்னொரு இடத்தோடு இணைக்கிறது. ரெண்டுலாம் எங்கெங்கெல்லாம் ஒன்று சேருதோ, இரண்டு பொருட்கள் அல்லது இரண்டு விதமான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் ஒன்று சேருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் புதன் கண்டிப்பாக இருக்கும். பாலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நதியோட இன்னொரு கரையும் மறுகரையையும் இணைக்கிறதுங்கிறதுனால அது பாலம். மேம்பாலமாக இருக்கட்டும், எதுவே இருந்தாலும் சரி. அப்போ மிதுனம்ங்கிறது பார்த்திங்கன்னா இணைப்போட சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள். அதனால தான் மிதுன ராசியில் பிறக்கிறவங்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்தா கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெட்வொர்க், அது அவங்களுடைய நட்பு வலைங்கிறது பார்த்திங்கனாலும் அவங்க ஒர்க் பண்ணுறக்கூடிய இடங்களோட வலைங்கிறது பார்த்திங்கன்னா உலகம் முழுக்களும் பரவி இருக்கும். அதே போல் அவங்க உலகம் முழுக்க சுற்றிட்டு வர்ற வேலையை பார்த்தா கூட சரி, ஏதாவது ஒரு இடத்துல அந்த வேர் இருக்கும். இப்போ மரத்தோட கிளை அப்படின்னு பார்த்திங்கன்னா பல கிளைகள் இருக்கலாம், ஆனால் வேருங்கிறது ஒன்று தானே. மரத்தோட கிளை, மரத்தோட வேர், இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய வேலையை பார்க்குறது தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ மிதுனம் இல்லாமல் எந்த உலகமும் இயங்காது, எந்த வீடும் இயங்காது, எந்த அலுவலகம் இயங்காது, உலகத்தில் எந்த பொருளும் இயங்காதுங்கிறது தான் மிதுன ராசியோட மிகுந்த முக்கியத்துவம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மிதுன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்குரிய புதன் முதல்ல எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக மிதுனத்துக்கு வந்து அதோட 7ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து புதன் போயிட்டார். அந்த இடத்துக்குரிய கிரகமான குரு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கார் மிதுனத்தில். அப்போ ரெண்டு கிரகமும் பரிவர்த்தனை, புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆனாலே இது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசியில் எந்தெந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கிடைக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதிலேருந்து தான் நம்ம இதை தொடங்குகிறோம். இந்த புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாதகாதிபதியாக அதை பார்க்குறதா, பாதகஸ்தானத்தில் இருக்கிறதா பார்க்குறதா, அடுத்தது மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருக்க அதை வச்சு பார்க்குறதா அப்படின்னு பார்க்கும்போது புதனை பொறுத்தவரை 1க்கும் 4க்கும் உரியவர், அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 7க்கும் 10க்கும் உரிய குரு வந்து ராசியிலேயே இருக்கிறார். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டுங்கிறத மட்டும் இந்த புத்தாண்டு தொடக்கத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த புதன் மட்டும் தனியாக இல்லை இல்லையா, அப்போ புதன் எங்கெங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது புதனோட சேர்ந்து அதுக்கு பகை கிரகமான செவ்வாயும் 7ஆம் இடத்துல இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு 3ஆம் இடத்துக்கு ஒரு கிரகமான சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்குது. மிதுனத்துக்கு 5க்கும் 12க்கும் உரிய கிரகமான சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்குது. புதனுடைய 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால முதல்ல பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் வந்து புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள், அதாவது எப்படின்னா ஒப்பந்தங்கள் அப்படின்னு கூட எடுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வந்து அவர்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். புது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள். இது வந்து ஒப்பந்த சம்மந்தப்பட்ட பணிகள் செய்கிறவர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுயதொழில் செய்கிறவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்கள் எல்லாமே நிறைய கிடைக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அரசு சம்மந்தப்பட்ட துறைகள்லேருந்தும் சில ஆர்டர்கள் கிடைக்கும். அந்த பொதுப்பணித்துறை, இந்த ஒப்பந்த பணிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் கிடைக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது எழுத்தை குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால எழுத்து சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அது எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயரளவில் புகழடைவார்கள் அப்படின்னு எடுக்கலாம். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது சினிமாவுக்கு திரைக்கதை எழுதுறதும் சேர்த்து தான் வரும். எழுத்தாளர்கள் இன்றைக்கி யாரும் கையில் எழுதுலையே டைப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. எழுத்து சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். ஏன்னா குருவும் அங்கே பார்க்குறதுனாலங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதுவும் 11ஆம் இடத்துக்கு உரிய கிரகம். இது போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கே. அப்போ பாதகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்றது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஒரு வகையில் வந்து இது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் உட்காரும்போது 6ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் உட்காந்து குருவோட பார்வையும் வாங்கிட்டதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை உருவாக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த விதமான நோய்கள், கடன்கள், நெருக்கடிகள் என்ன இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு இந்த செவ்வாய் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கு குரு பார்வையும் கிடைக்குது, சனி பார்வையும் கிடைக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகிறது, குழந்தை பிறக்கிறது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நிறைய நடக்கும். அடுத்தது நிறைய பேருக்கு வந்து காதல் புதுசாக உருவாகும், காதல் கைகூடும், காதல் திருமணங்களும் வெற்றி அடையும். இது எல்லாமே இருக்குது. இந்த 4 கிரகங்களுக்கு, புதனோட இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா
குரு பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு தோல்வின்னு சொல்ல முடியாது, பெரிய அளவுக்கு வெற்றின்னு சொல்ல முடியாது. எப்பவும் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கடுமையான பாதிப்பும் இல்லை, நல்ல பலன்களும் இல்லைங்கிற மாதிரி அப்படியே இயல்பாக போயிட்டுருங்க. புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் கூட இந்த நேரத்துக்கு இல்லாமல் இருக்கிறது, செய்யாமல் இருக்கிறது மிதுன ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ராசியிலேயே குரு இருக்குது. அப்போ குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பக்கம் 7ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 10ஆம் அதிபதி. இது வந்து பாதகாதிபதினு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பாதி நாள் வந்து இங்கேயும் இங்கேயும் மாறிக்கிட்டு கோச்சார ரீதியாக வக்கரமாகிட்டே இருக்கிறதுனால குறைந்த நாட்கள் மட்டுமே அங்கே இருக்கிறதுனால இவர் வந்து பெரிய அளவுக்கு மைனஸை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. புதனோட பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகளை எதிர்பார்க்க வேணாம். இருந்தாலும் ஜென்ம குரு அப்படிங்கிறது ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா. இது என்னென்ன மாதிரியான நெருக்கடிகளை ஏற்படுத்தும்னா, இங்கே செய்கிற தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமாக ஒருத்தவங்களை விட்டுட்டு போக முடியாது. நம்ம கூட இருந்தால் தான் தொழில் நடக்கும், இல்லாட்டி தப்பு தப்பாக போயிடுங்கிறாங்கல்ல. அது மாதிரி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்கும். பொதுவாக ஜென்ம குரு வந்து சிறைப்படுத்துங்கிறதுனால அதுக்கு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பேசக்கூடிய குரு பயிற்சி விஷயங்களில் கூட தொடர்ந்து நம்ம பரிகாரம் சொல்லிட்டு வரோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணலான்னா, சிறை மாதிரி ஒரு கம்பிகளுக்கு பின்னாடி நாம் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தில் கிராஃபிக்ஸில் என்னமோ டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டா கூட இந்த தாக்கத்துலேருந்து பெரிய அளவுக்கு நீங்கள் தப்பிச்சு வரலாம்ங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். அதாவது சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும் இல்லையா. அடுத்தது குழந்தைகள் இருக்குன்னா குழந்தைகளை நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அடுத்தது வேலை செய்கிற இடத்துல யாராவது ஆப்சண்ட் ஆனாங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா. அதனால் எங்கே போனாலும் அந்த இடத்துல அப்படியே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம நினச்ச நேரத்துக்கு மூவ் பண்ண முடியாத சூழல் வர்றது தான் ஜென்மகுரு சிறைப்படுத்துறதுங்கிறனால அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுத்துரும். அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சந்திரன், இது வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் வெளிநாட்டு வருவாய் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சால் தானே அந்த வெளிநாட்டு வருவாய் கிடைக்கும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் பல பேர் வந்து இந்த ஆண்டு வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட வயசில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டிலேருந்து பணத்தை அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு அவர்களுக்கு தேவையான பணிகளை செஞ்சு கொடுக்குறதோ, தேவையான பொருட்களை வந்து அனுப்பி வைக்கிறதோ, அவங்களுக்கு தேவையான சர்வீஸை செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒப்பந்தம் கிடைக்கும். எப்படி இருந்தால் கூட மிதுன ராசிக்கு வெளிநாட்டு வருவாய் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு சென்று வருவார்கள். இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல உட்கார்றது மட்டும் இல்லாமல் அது வந்து ஸ்திர ராசிகளாக இருக்கிறதுனால ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டு குடியுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்த பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கார்டு பிஆர்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்கு ஆரம்பமே பார்த்திங்கன்னா ஓரளவு ஜென்மகுரு என்ன தான் ஜென்மகுருவாக இருந்தால் கூட 2ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் கேது இருக்குது. மிதுன ராசிக்காரர்களே பார்த்திங்கன்னா 2 விதமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இதை முடிக்கலாமா, அதை முடிக்கலாமான்னு இப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சில காரியங்களை வந்து காலம் கடந்து விட்டுடுவாங்க. அதுக்கு இவங்க யோசனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே சொல்லுவாங்கள்ல, இந்த காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காதுங்கிற மாதிரி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு யோசித்து முடிவுக்கு வருவாங்கள்ல. அந்த நிலைகள்லேருந்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்து கேது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பலமான கேது. அளவுக்கு அதிகமான தைரியத்தை மட்டும் கொடுக்காது. 3, 6, 10, 11 பொதுவாக கேது இருக்கிறதே சிறப்பு தானே. அப்போ மிதுனத்துக்கு என்ன தான் நெருக்கடி வந்தால் கூட அந்த எல்லா நெருக்கடியும் தைரியமாக சமாளிப்பதற்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்த கேது வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பமான வரைக்கும் மன சம்பந்தப்பட்ட ஒரு மனதைரியம் குறைவாக இருந்தால் கூட, இல்லை தன்னம்பிக்கை குறையும் போதும் அவங்க வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் வழிபாடு செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். முக்கியமாக பார்த்தோம்னா ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4 கிரகங்களை பார்த்துட்டோம். இப்போ குரு வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வருங்கிறத சொல்லுவோம்ல. ஏற்கனவே வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் இடத்துக்கு வந்துடுது. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் பார்க்கும்போது, பொதுவாக வந்து குரு 2ஆம் இடத்துக்கு வந்தாலே என்ன மாற்றம் ஏற்படும்,
முதல்ல வருவாய் நல்ல மாதிரி இருக்கும். அதுவும் உச்சம் பெற்ற குரு இல்லையா? அந்த உச்சம் பெற்ற குரு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான பண வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. இது வரைக்கும் கடன் நெருக்கடி, பண நெருக்கடி, குடும்பத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துக்கு இந்த குரு பார்வை கிடைக்குது. 6ஆம் இடம்ங்கிறது கடன் மட்டும் இல்லை, வேலை செய்வது கூட 6ஆம் இடம்தான். அப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தொழில் செய்வதற்காகவோ இல்லது வீடு கட்டுவதற்காகவோ வேறு எந்த ஒரு விஷயங்களுக்காக கூட லோன் நம்ம வந்து வங்கிகளில் அப்ரோச் பண்ணியிருப்போம், சில பேரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருப்போம். இது ஏதோ ஒரு காரணத்தில் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி புதுசாக வீடு கட்டுறவங்க, மனை வாங்குறவர்களுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதற்கும், இன்னும் சில வந்து தொழில் ரீதியாக விரிவாக்கம் செய்வதற்கோ இல்லை வந்து தொழிலுக்கே தேவையான பணத்துக்காகவோ ஏதாவது வங்கிகள்லையோ தனியார் நிறுவனங்கள்கிட்ட வந்து நீங்கள் லோன் வாங்குவதற்காக அப்ளை பண்ணியிருந்தால் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அது வந்து நல்ல மாதிரி நடக்கும். ரெண்டாவது, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த நோக்கமும் நிறைவேறுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு வந்து கடகத்துக்கு வந்த பிறகு குருவோட பார்வைங்கிறது ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் கிடைக்குது. அப்போ முதல்ல 6ஆம் இடத்துக்கு கிடைக்குது, அடுத்தது 8ஆம் இடத்துக்கு கிடைக்குதுன்னா 8ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போதோ, அவமானப்பட போகிறோமோ இல்லை நோயால் பாதிக்கப்படுவோமோ இந்த மாதிரி ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால கூடுமான வரைக்கும் உடலில் வந்து எல்லாமே நமக்கு கட்டுக்கடங்கி இருக்கும். உடல் ஆரோக்கியம் வந்து ஓரளவு நல்ல நிலையை நமக்கு உருவாக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த பெண்களுக்கெல்லாம் சொல்ல போனால் கூட இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது சம்மந்தமாக தொடர்ச்சியாவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, குரு வந்து கடகத்துக்கு வந்த பிறகு குருவோட 9ஆம் பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்குது. அப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்கும்போது ஏற்கனவே அங்கே சனி இருக்குது. சனியோட 10ஆம் இடம்ங்கிறது பெரிய அளவுக்கு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து வீடு வாங்கிறதா இருக்கட்டும், விற்கிறதாக இருக்கட்டும், இல்லை லோன் போட்டு வாங்கிறதா இருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல பலனை தான் கொடுக்குமே தவிர எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோட தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது குரு இருக்க வேண்டிய இடத்துல புதனும், புதன் இருக்க வேண்டிய இடத்துல குருவும் இருக்கிறதுனால இந்த ஆண்டு அவர்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராமநாத ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரில் உள்ள சிவனை வந்து நீங்கள் வந்து புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ ராமநாத ஈஸ்வரர் அப்படிங்கிற பேரில் எங்கே சிவன் இருக்குன்னு பாருங்கள். அதை வந்து நீங்கள் புதன்கிழமையிலையோ வியாழக்கிழமையிலையோ வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நடைபெற வேண்டிய நல்ல பலன்கள்லாம் நல்ல மாதிரி நடக்கும். கெடு பலன்களையும் ஓரளவு தடுத்து நிறுத்துங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, மிதுன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கடக ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.